சிறப்புரை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த ரிமார்க்ஸ் காமெண்ட். ஆனால் இந்த எந்த கான்டெக்ஸ்டில் இதை பார்க்க வேணுங்கிறத பற்றி நம்ம பேச வேணும். முதலாக மெட்ராஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கில்டுடைய இந்த இனிஷியேட்டிவை நான் பாராட்டுறேன். நான் கேள்விப்பட்டது தெலுங்குலேயும் பண்ணியிருக்காங்க, ஆந்திராவில். ஆனால் அங்கே யாரும் அந்த விஷயத்தை பெருசாக எடுக்கலையோ, இல்லை சீரியஸாக எடுக்கலையோ, இல்லை அவங்க இன்னும் முயற்சி எடுக்கலை இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. பிரசிடெண்ட் மெட்ராஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கில் ரங்கராஜ் அவர்கள் இதை கூர்மையாக கவனித்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ், அவருடைய கம்ப்ளைண்ட்டை கூட படித்தேன். ரொம்ப இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இது என்ன, இதில் தவறு, எந்த கோட் இஸ் பீயிங் வயலேட்டட் என்பது தெளிவாக அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. அண்ட் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் தி அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து, அவங்க ப்ரெஷர் பண்ணாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவங்களுடைய க்ளவுட் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஒரு இண்டிபெண்ட்டாக அப்ளையிங் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், தே ஹவ் ஃபவுண்ட் ஃபால்ட் வித் தி அட்வர்டைசர். அதை நம்ம வி மஸ்ட் ரெக்கக்னைஸ் திஸ் அண்ட் அப்ரிஷியேட் இட். சரி, ஏன்னா அதிகமாக இந்த மாதிரி ஒரு தெளிவாக ஒரு ஃபைண்டிங் இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான் நம்ம இதில், இந்த பிஸ்னஸில். ஏன்னா ப்ரெஷர் ஃப்ரம் அட்வர்டைசர்ஸ், ஃப்ரம் பிஸ்னஸ் இஸ் எனார்மஸ். இதில் குணசேகரன் அவர்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பர்சனலாக இண்டிவிஜுவல் விஷயம் இல்லை, அதுவும் இருக்கலாம். ஆனால் அதுதான் இதில் முக்கியமாக இல்லை. ரெண்டாவது இவங்க காம்படிஷனில் இருக்காங்களா இல்லையான்னு இப்போ யாருக்கும் தெரியாது. அவங்களுடைய வேறு சேனல்ஸை பார்த்தா அது ஒரு சீரியஸாக ஒரு இங்கே தமிழகத்தில் தமிழ் சேனல்ஸில் அவங்க காம்படிஷன் ஆஃபர் பண்ணுவாங்கிறது எனக்கு படலை. They don't look to be serious competitors to the leading Tamil television news channels. And one thing can be said as a generalization. Inniki English TV channels, some of the channels, I don't want to name individual channels, you can understand which I am talking to. The Nation wants to know, and highly propagandistic, the shouting matches. And the television, and the segment of Indian news television must be among the worst in the world. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பல இதை பார்த்துருக்கோம். ஆனால் இவங்களுடைய அந்த ப்ராபகாண்டா டோன், அந்த ஷவுட்டிங், ஸ்ட்ரைடன்சி அண்ட் ஒரு லேக் ஆஃப் சிவிலிட்டி, ஒரு தரம் ரொம்ப இறங்கி போச்சு அதில். ஏர்லியர் அதுக்கு விதிவிலக்கு இருக்குது, எக்ஸெப்ஷன்ஸ் லைக் இருக்காங்க, குட் ப்ராட்காஸ்டர்ஸ் இருக்காங்க, லீடிங் ஆங்கர்ஸ் இருக்காங்க, குட் எடிட்டர்ஸ் இருக்காங்க, குட் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் மாடல், இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ் டெலிவிஷனுடைய பிஸ்னஸ் மாடல் இஸ் த ப்ராப்ளம். சென்சேஷனலிசம், மேலேருந்து உத்தரவு வருது. ஒரு ஆனஸ்ட் ரிப்போர்ட்டர் போனால் கூட இன்றைக்கி அவங்களால அந்த இதில் செயல் பண்ண முடியாது, அந்த ஸ்டோரிஸை போட முடியாது. சில பேர் செய்கிறாங்க, சம் ஸ்பேசஸ் ஆர் அவைலபிள், பட் ஒட்டுமொத்தமாக பார்த்தா அந்த இதில் ரொம்ப மோசமான, ஃப்ரம் அ ஜேர்னலிஸ்டிக் ஸ்டாண்ட் பாயிண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ப்ரெஸ்ஸில் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ப்ரெஸ்ஸில் இந்த அளவுக்கு இல்லை. நமக்கு அந்த எல்லோ ப்ரெஸ்ஸுங்கிறது அதிகமாக கிடையாது. ஆனால் எல்லோ டெலிவிஷன் இன்றைக்கி நிறையா இருக்குது. எல்லோ ஜேர்னலிசம் ஆன் டெலிவிஷன் என்பது நிறையா இருக்குது. அண்ட் நான் சொன்னேன், எதனால் இதை மென்ஷன் பண்ணுறேன்னா, தமிழ் சேனல் சீம் டு ஸ்டாண்ட் அவுட். தே ஆர் பை அண்ட் லார்ஜ் தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் திஸ் ட்ரெண்ட். நான் பார்க்குற இந்த தமிழ் சேனல் நான் டெய்லி பார்க்குறதில்ல, ஆனால் ஏதாவது ஒரு முக்கியமான இது வந்ததுன்னா கொஞ்சம் இன்டெப்த் கவரேஜுக்கு தமிழ் சேனலில் பார்க்குறது உண்டு. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய 3 தமிழ் சேனல்ஸ் ஹூஸ் ஆங்கர்ஸ், அவங்க வெறும் ஆங்கர்ஸ் இல்லை, லீட் ஆங்கர்ஸ் மட்டும் இல்லை, 2 பேர் எடிட்டர்ஸ் அதில். அண்ட் அசோக வர்ஷினி இஸ் அன் அசோசியேட் எடிட்டர். There are other anchors. இவங்க லீட் ஆங்கர் அண்ட் they are the editors, the head of the editorial operations of the channels concerned. And so judging by them as well as some other channels also, their standard is better than what I see elsewhere. As for Hindi channels, ரொம்ப மோசமான
propaganda role and some of the worst practices நடக்கிறது. அங்கே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது. ஆனால் what we see and hear suggests that Tamil Nadu Tamil news Tamil channels are better. அதே மாதிரி கேரளாலையும் சொல்கிறாங்க, Malayalam channels, whatever your view, in the ideological position and when they express their opinion, என்னவா இருந்தாலும் they maintain a certain professionalism and standards. உண்மையை சொல்றது, fake news இது பண்றது இல்ல. When there is a violence, say riots, they do not sensationalize it and play it up. Kapil Mishra அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து திருப்பி போட்டா என்ன ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். And today even the courts, Delhi High Court as well as Supreme Court, have expressed concern over how these hate speeches have been gone unpunished. இன்னும் அது மீடியாவோட ரோல் இன்னும் யாரும் இது பண்ணல. Because only when you take complaints you are able to do it. So in contrast, there was a contrast between their channels and particularly the 3 channels which figure in this complaint. இந்த ரங்கராஜ் சொல்ற மாதிரி fairness in competition, அதில் தான் அது வருது அந்த சாப்டர், கோட் ஃபார் செல்ஃப் ரெகுலேஷன் ஆர் அட்வர்டைசிங். அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுனா இட் மஸ்ட் அப்சர்வ் ஃபேர்னஸ் இன் காம்படிஷன். கன்சியூமர்ஸ் நீட் டு பி இன்ஃபார்ம்ட் ஆன் சாய்ஸ். கன்சியூமரை ஏமாற்றக்கூடாது, என்ன சாய்ஸ் இருக்குங்கிறது தே ஷுட் பி இன்ஃபார்ம். உங்கள் ப்ராடக்டோ சர்வீஸோ சுப்பீரியராக இருந்தால் தட் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் சம் ஃபேக்ட், சம் எவிடன்ஸ் இந்த இதில். அண்ட் கம்பேர் செய்யலாம், எந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எந்த விஷயத்தில் எந்த ஆஸ்பெக்டில் யுவர் ப்ராடக்ட் சுப்பீரியர்னு சொல்கிறது ஓகேன்னு அதில் இருக்குது. And 141E, the advertisement does not unfairly denigrate, attack or discredit other products, advertisers or advertisement directly or by implication. So they have found that this violates on the 41E. இன்னும் சொல்ல வேணா 4 அந்த other aspects of this section அதை கூட வயலேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய we accept their finding that it violates. அதோடைய விளைவு என்னது, what is the relief? இவங்க ஒன்றும் போய் காம்பன்சேஷனோ அது ஒன்றும் கேட்கல, nor is there provision அந்த செல்ஃப் ரெகுலேஷன் அந்த சிஸ்டமில். So far as News Broadcast Association is concerned, NBA, அவங்க ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு இருக்குது. அண்ட் தி நியூஸ் ப்ராட்காஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஓரளவுக்கு தே ஆர் டூயிங் தேர் ஜாப் அண்ட் தே கேன் லெவி ஃபைன்ஸ் அப் டு 1 lakh rupees. அட்வர்டைஸ்மெண்ட் அது 1 lakh இருந்தால் அட்வர்டைசர் ஷுட் பி ஃபைன்ட் ஹையர் பிகாஸ் தே ஆர் இன்வால்வ் இன் பிஸ்னஸ். ஆனால் அதுக்கு ப்ரொவிஷன் இல்லை. அண்ட் திஸ் இஸ் த மினிமம் சாங்ஷன். இந்த மாதிரி decisions of the Consumer Complaints Council of ASCI, this should be publicized by the media. All TV channels and newspapers, provided this information is sent to them, I think it is the duty to maintain standards, to publicize it. And you don't ask for advertisements trying to make money on it. It is news. So I think this should be taken up. And as Madras Reporters Guild has demanded or suggested or appealed to news of media organizations not to publish such advertisements. அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, ஒரு ஆட் வந்தால் they should say என்னென்னு பார்க்குறாங்கல்ல, எந்த ஆடை வேணால் போடுறதா. அந்த குறிப்பாக இந்த தினமலர் இதில் தவறு செய்து விட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன். இங்கே அவங்க பேர் சொல்லலாம், பிகாஸ் இட் இஸ் தேர் in the decision of the complaints. And தினமலர் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இந்த மாதிரி போடுறது. They published other ads and even once apologized. So at least others have not published it. பாரதி சொன்ன மாதிரி
some of them deliberate have a clear policy not to publish such ads. இன்னொன்று வந்து who is behind these the ads? The advertiser வந்து இதில் they have been found guilty. ஆனால் campaign was conceptualized and designed by Liquidi Asia, அந்த ad agency. அவங்க வந்து அதில் ஒரு நியூஸ் ஐட்டம் பார்த்தேன். இதுக்கு முன்னால் ஹிந்தி இதில் ரொம்ப இன்னோவேட்டிவ் கேம்பெயின் இருக்கிறது ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு ஒரு இதில். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட், ரொம்ப இன்னோவேட்டிவ். மீதி பேர் செய்யாத விஷயம். யூ கேன் லோவர் யுவர் ஸ்டாண்டர்ட் in advertising, but it has to be innovative. கவர்ச்சிகரமாக இருக்கணும். People should talk about it. அதுதான் sensationalism without regard to standards. So I think something needs to be done, but at the minimum the Advertising Standards Council of India said they have taken an independent decision, and we should appreciate it and commend them, and also thank them for taking this stand. In the channels that have been targeted, the editors and lead anchors who have been targeted, அவங்களுக்கு ஒன்றும் இதனால் அவங்க மதிப்போ இது ஒன்றும் குறையவில்லை. In fact, it has become a talking point. When this channel is launched in the Zee Hindustan Tamil, everybody will be watching. ஆங்கர் இல்லாத எப்படி செயல்படுறாங்க பார்க்கலாம், எப்படி அவங்க ப்ராபகண்டாவை செய்வாங்க. இது ஆங்கர் இல்லாத ரிப்போர்ட்டர்ஸை செய்கிறதா? ஆர் ads and news will become indistinguishable. வித்தியாசமே தெரியாது எது அட்வர்டைஸ்மெண்ட் எது நியூஸ் என்று. இதுதான் ஜேர்னலிசம் அன்னைக்கு. அதனால் அதெல்லாம் people will be watching. அதுதான் நடக்கும்னு நான் சொல்லலை, பட் those are the risks that are suggested by what they are doing. Anchor illa, we only news but not views. News na veru news adu avanga podradhu. Looking at their other channels, it does not appear to be so. Adu or sensationalist channel da. Indha mari pala channels iniki irukku India la. Adanaala although these three are not diminished, nor their channels which are successful channels that people watch. நான் ஃபினான்ஷியல் இதில் போல உடனே, ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் நியூஸ் சேனல்ஸ் டு பிரேக் ஈவன். இன்றைக்கு என்டர்டெயின்மெண்ட் இது செக்டர் அது வேறு. அதனால் இன்றைக்கி வி ஆர் டிஸ்கஸிங் இஷ்யூஸ் இன் பிரின்சிபிள். இதுக்கு பெரிய ப்ராக்டிக்கல் கான்சிக்வன்ஸ் கிடையாது இதனால். பட் தி பிரின்சிபிள் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வி ஆர் டீலிங் வித் டிக்ளைன் இன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் நியூஸ், அண்ட் along with it a big decline in standards of advertising. சில நண்பர்கள் சொன்னாங்க இன்னைக்கு டிஜிட்டல் ஆட்ஸ் ரொம்ப மோசமாக வருதுன்னு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு கோடு இன்னும் தயார் பண்ணல. என்னென்னோ போடுறாங்க. some of them just false, some of them harmful. சில ப்ராடக்ட்ஸை இந்த ரம்மி ஆன்லைன் ரம்மி அவங்கெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. And media organizations have to work out a clear policy. Cannot leave it to the advertising department day to day அவங்க போடலாமா இல்லையான்னு. இந்த மாதம் எனக்கு அந்த ரெவென்யூ வரலைன்னா நான் போட்டுருவேன். அதனால் when there is pressure, advertising is falling, advertising revenues are falling industry wide. இன்றைக்கு ஒரு difficult situation இருக்கும்பொழுது anything will go unless a clear policy is worked out by advertisers. அதே மாதிரி நியூஸுக்கும் பொருந்தோம். Because only when you give sensational news you will be able to attract the audience. ங்கிறது ஒரு கண்ணோட்டம், ஒரு approach to journalism. அதான் sensationalist journalism. They don't care about truth. நாங்கள் ஹடில் வந்து ஹிந்துவில் நடத்தணும் பெங்களூரில். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்தார். அவருடைய he belongs to the BJP இல்லை, ஆனால் பிரசிடென்ட் made a very fine speech that you cannot deviate from the truth. இன்னைக்கு ட்ரூத் தான் இம்பார்ட்டன்ட்னு அவர் சொன்னார். அது ஒரு முக்கியமான விஷயம் அது. அதனால் journalism should be truthful, dignified, educative, relevant, and attractive or interesting also. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு பியூர்லி டு அட்ராக்ட்
eyeballs. இன்றைக்கு வந்து all kinds of practices are being done and advertising is part of that. Main fault lies with journalism. Advertisement comes on top of it because journalism depends on it. என்னென்னவோ claim பண்றாங்க advertisement, and digital ads I think need to be regulated. அதில் வந்து I was happy to see that Mr. Rohit Gupta, chairman ASCI, our Sony Pictures Network ல represent பண்றவர், he has made a, we are working out the digital இதுன்னு clear-ஆ he has said, அவங்க வெப்சைட்டில் அது இருக்கு, and a code has to be worked out. ஏன்னா இன்னைக்கு digital ads ரெகுலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒட்டுமொத்தமாக பார்த்தா the issue raise self-regulation போருமா இந்தியாவில்? Given all these trends, is self-regulation enough? The Press Council has, the press has the Press Council of India, a statutory body. ஆனால் Press Council of India ஓட performance பார்த்தா அதில் journalists are making their demands, அங்கே இருக்கிற அந்த members Press Council-ல. ஆனால் இன்னைக்கு Press Council and the chairman, are they doing their job? ஒரு அந்த டீத் இல்லைங்கிறது ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து they can only issue statements or complaintsல ஒரு findings, ஒரு practical consequence இல்லை அதில். ஆனால் காஷ்மீரில் வந்து the restrictions on media freedom, அதை பற்றி போகும்போது Press Council came out on the side of restrictions. Press Councilனா chairman, the majority of the journalist members were not willing to accept that. இருந்தாலும் chairman தான் அவர், retired Supreme Court judge, he is able to, இங்க கூட ஒரு மீட்டிங் நடத்தணும் அது Press Clubல அதை பற்றி some time ago. So Press Council is not doing its job. I won't say it is useless. In some cases it has done a good job. And some of the investigations on communalism, and இதெல்லாம் சில நல்ல findings இருக்கு. Paid news, they have done a decent job on that. ஆனால் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த அட்டாக்ஸில் Press Council is not doing its job, despite professional journalists doing their best within the Press Council. Amarnath போன்றவங்க earlier, and now I don't know who is representing இதில் the journalists, but they are raised good demands, but the chairman is able to have his way Press Council-ல. So printed press-க்கு ஓரளவுக்கு statutory regulation இருந்தாலும் about standards, it is not what it should be. So far as news television is concerned, there is no external regulation other than the threat of taking you off the air. And the power, information and broadcast ministry, it has been done. Ana it could be worse than what it is today. அதனால cable இதையும் they are restricting. In some states pressure is brought on distributors not to show the cable channels. அந்த இதில் இது ரெகுலேஷனாக இருக்க முடியாது. Regulation should be based on a code of conduct, ஒரு code of practice. இந்த ASCI உடைய code மாதிரி it should work, anybody should be able to read it, and அந்த 4(1)(e மாதிரி it should be very clear what you can do and what you cannot do. அந்த whole sectionல படிச்சீங்கன்னா what is legitimate and what is not, அது clearly laid down. அதனால இன்றைக்கு இல்லை self regulation, is it working? I don't think so, but we don't want to fall into the trap of going to the government and letting them regulate you from outside. That will be even worse than the present situation. இது ஒரு dilemma தான். எது சரியான ஒரு arrangement என்று சொல்றது இன்னைக்கு கஷ்டம். இதில் self regulation is not working, at least for those channels. At the same time, we don't want executive regulation. Independent some countries have this regulation by independent regulators. The BBC pata, they have independent regulators. Standards are very clear. ஆனால் ஒரு industry wise இது பண்ணுறது ரொம்ப difficult because various business interests, vested interests are involved, political interests also. அதனால் இன்றைக்கு இந்த விஷயம்லாம் முக்கியமானது. ஆனால் coming back to the main agenda today, I want to say that this is a positive outcome
இன்னைக்கு வந்து they don't need this kind of support for their people can see the editors and anchors avங்களுக்கு இந்த மீட்டிங் நடக்கிறதோ இல்லையோ they would still be people they have their following, people listen, they are well known faces, they are the face of the channel, the anchor or editors or lead anchors. But it is an important issue in principle. It affects the whole industry. It has a larger significance than just what concerns the channel. இந்த ஒரு ஆட்னால இவங்களுடைய ஸ்டாக் மதிப்பு குறைஞ்சிரும் இல்லை இவங்களுடைய வியூவர்ஷிப் குறைஞ்சிரும்லாம் nobody is even suggested. But the principle is involved, and the Madras Reporters Guild and in particular its president Rangaraj have shown the way to take up issues. The same thing should be done for news and entertainment on television, as well as for the printed press. Go to the press council. At the minimum in the complaints, I think will educate younger journalists on what standards they should uphold. So I compliment the people behind our decent channels for maintaining professional standards, their integrity and their independence, and they are represented here. I wish you the very best.